ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நாம தான் இந்த மாத கடைசியிலேயே வீட்டை காலி பண்ணுறதாக சொல்லிட்டோம் இல்லை? பின்ன ஏன் அவசரமாக காலி பண்ண சொல்லி நெருக்குறாங்க என கேட்டால் ஜெயந்தி. அவங்க அவசரம் அவங்களுக்கு என்றார் ராமலிங்கம். என்ன அவசரமாக இருந்தாலும் என்ன, நாம முன்னாடியே சொல்லியாச்சு இல்லை? நம்ம பசங்க 12ஆம் வகுப்பு படிக்கிறதுனாலே தானே நம்ம கிராமத்து வீட்டை பூட்டிட்டு இங்கே வாடகைக்கு வந்தோம். தேர்வெல்லாம் முடிந்தவுடன் காலி செய்திடுவோம்னு சொல்லிட்டோம் இல்லை? பின்ன சீக்கிரமா போங்கன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் போக முடியாது, எங்களுக்கு எப்போது சௌகரியப்படுதோ அப்பதான் போவோம்னு சொல்லுங்க என்றாள். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. மகனின் தேர்வு முடியட்டும், நாம நம்ம கிராமத்திற்கே போயிடுவோம். 15 நாள் முன்னையே போகணும், அவ்வளவுதான். காரணம் தெரிஞ்சிச்சுன்னா இப்படியெல்லாம் நீ பேச மாட்டே என்றார். என்ன பொல்லாத காரணம்? அவங்க பெண் திருமணமாகி வெளிநாட்டில் இருந்தவங்க ஊருக்கு வராங்க. மணமாகி 2 வருடமா குழந்தை பேரு இல்லையா? ஏதோ வேண்டுதல். அவங்க வீடு 2 மாடி ஏறணும், அதனால இந்த வீட்டில் தங்க வைக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதிலே ஒன்றும் தவறில்லையே என்றார். அப்ப சரிங்க, மறுநாள் 15ஆம் தேதியே கிளம்பிடுவோம் என்றாள் ஜெயந்தி. இதுதான் ஜெயந்தியின் குணம் என பாராட்டினார் ராமலிங்கம். சரி, நான் கிராமத்திற்கு போய் ஆட்கள் 2 பேரை வர சொல்லிட்டு வரேன். பொருட்கள் எல்லாம் கட்டணமில்லை என கிளம்பினார். வீட்டு வாசலில் பூனை ஒன்று குறுக்கே இடம் போனது. உள்ளே சென்று நீர் அருந்திவிட்டு திரும்ப கிளம்பினார். பூனை இப்போது வலம் போனது. என்ன நடக்குது என சந்தேகத்தோடு கிளம்பி சென்றார். சொன்ன நாளில் வேலையாட்கள் வந்து பொருட்களை கட்டி கொண்டு இருக்க கோணி பையை எடுக்க பரண் மீது ஏறினார் ராமலிங்கம். ஏறியவர் படபடப்பாய் இறங்கினார். பரணியில் உள்ள பொருட்கள் மட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம் என சொல்லிவிட்டு மீதி பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டு சாவியை கொடுக்காமல் கிராமத்து வீட்டிற்கு அனைவரும் சென்றனர். மறுநாளும் உணவு எடுத்துக்கொண்டு வாடகை வீட்டுக்கு வந்து திறந்து சிறிது நேரம் அங்கு கழித்துவிட்டு தனது கிராமத்திற்கு திரும்பினார் ராமலிங்கம். 3 நாட்களாக நடக்கும் இதை கேள்விப்பட்ட வீட்டு சொந்தக்காரர் கோபத்தின் உச்சிக்கே போனார். நேரே அவரை காண கிராமத்திற்கே சென்று என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்று கத்தினார். வீட்டை காலி பண்ணாம சாவியையும் கொடுக்காம தினமும் வீட்டை திறக்கிறதும் மூடுறதுமா என்ன நடக்குது அங்கே என வீட்டு சொந்தக்காரர் கேட்க, ஏன் இப்படி செய்யறாருன்னு தெரியலையே என கல் அடிப்பட்ட குளம் போல் குழம்பினாள் ஜெயந்தி. என்னை மன்னிச்சிடுங்க, நான் சாவியை இப்போது தரமாட்டேன். இன்னும் 10 நாள் அவகாசம் மேலும் வேண்டும் என்றார் ராமலிங்கம். இதெல்லாம் படித்தவருக்கு அழகில்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்று கோபமாக கிளம்பி போனார் வீட்டு சொந்தக்காரர். சார், என் மனைவி கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லல, நானே உங்ககிட்ட சொல்லக்கூடாது என்று இல்ல. எங்கே சொன்னா நீங்க எல்லாரும் என்னை அல்பமா நினைச்சிடுவீங்களோன்னு ஒரு பயம்தான். இதெல்லாம் ஒரு காரணம்னு கூட நீங்க நினைக்கலாம். அதனால தான் மறைத்தேன். ஆனா நான் எங்கள் குடும்பத்துக்காக உங்க நல்லதுக்காகவும் தான் இதை செய்தேன். அப்படி என்ன விஷயம் என்று அனைவரும் ஆர்வமானார்கள். அன்று நான் பொருட்கள் எல்லாம் கீழே இறக்குவதற்கு பரண் மீது ஏறினேன். அங்கே ஒரு பூனை தன் 4 குட்டிகளுடன் படுத்து இருப்பதை கண்டேன். நம்மை நம்பிதானே அதுகள் குட்டிகளை ஈன்று இருக்கும். அதுகள் எங்கே போகும் என யோசித்துதான் 2 நாட்களாக வீட்டிற்கு வந்து உணவை வைத்துவிட்டு செல்கிறேன். உணவு இல்லை என்றால் அது தன் குட்டியை சாப்பிட்டுவிடும். மேலும் குட்டிகள் பெரிதானதுடன் அவைகள் ஒன்றை ஒன்று பிரித்துவிடும். அது வரையிலாவது ஒன்றாக சேர்ந்து இருக்கட்டுமே என்ற ஒரு சின்ன ஆசைதான். உங்கள் பெண் வந்து தங்கும் போது வீடு இதனை கலைத்த பாவம் நமக்கு வர வேண்டாம் என்று எண்ணிதான் பரண் மீது உள்ள பொருட்களை நான் எடுக்கவும் இல்லை. உங்களிடம் சொன்ன தேதியில் சாவியை என்னால் கொடுக்கவும் முடியவில்லை. இதற்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெஞ்சிலே கொஞ்சம் ஈரம் இருந்தால் போதும் இல்லைங்களா என்று கேட்டு நிறுத்தினார் ராமலிங்கம். என்னை மன்னித்து விடுங்கள், என் குடும்பத்தையும் சேர்த்தே கவலை கொண்டதற்கு நன்றி. அந்த பூனைகளும் காலி பண்ணதுக்கு அப்புறமாகவே சாவியை வாங்கிக் கொள்கிறேன் என்றார் வீட்டு சொந்தக்காரர். ராமலிங்கம் மகிழ்ச்சி முகத்துடன் நன்றி என்று சொன்னார் வீட்டு சொந்தக்காரரிடம்.